அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் vlog-ஓட அன்பான வணக்கம். என்னமோ ஒரு பெரிய கேப் விட்ட மாதிரி இருக்குது. ஒரு நாள் 2 நாள் கோலம் போடல, உங்கள் கூட இப்படி பேசலிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய கேப் விட்ட மாதிரி இருக்குது. அதுக்கு பெரிய சாரி கேட்டுக்கிறேன். ஒரு சில பர்சனல் இஷ்யூஸும் இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா நம்ம மற்ற வேலைகளையும் பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லாத்தோட ஒன்றா தானே இருக்க முடியும். நம்ம எதுவுமே தனிப்பட்டு செயல்பட முடியாது இல்லையா. நம்ம ஒரு ஃபேமிலியில் இருக்கோம்னா எல்லாமே இருக்கும். எல்லா நல்லது கெட்டது எல்லாமே பார்த்து தான் நம்ம ஒவ்வொரு செயலும் எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. நம்ம இன்றைக்கி பேச போகிற தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது பொறுமை, நிதானம் இல்லைங்களா. இப்போ அவசர உலகம். அதில் நம்ம எல்லாமே அவசரமாக பண்ணுறோம். எடுக்கிற முடிவுகளும் அவசரமாக எடுக்கிறோம். இது மாதிரி எடுக்கும்போது என்னென்னா, அப்போத்துக்கு அதுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருது. ஆனால் பொறுமையாக அதைய நிதானமாக யோசித்து பார்க்கும்போது, அடடே இப்படி பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக யோசித்து பார்த்து தைரியமாக எடுங்க. அந்த செயல் அந்த இது நல்லபடியாக முடியும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலிருந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸும் அப்படி தான் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பொறுமை, நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். என்ன காரணம்னா, அவசரத்தில் எடுக்கிற முடிவு தப்பாக போகும்னு மட்டும் இல்லை, அதனால் நடக்கிற விளைவுகளும் பார்த்திங்கன்னா ஒரு சில ரொம்ப மனசுக்கு சங்கடத்தை உண்டாக்கும். முடிஞ்ச வரைக்கும் லைஃப்பை எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகணும். அதுக்கு மெயின் நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் வேணும். என்னால் முடியும், நான் பார்த்துக்குவேன், எதுனாலும் சமாளிக்கிறதுக்கு நான் ரெடி. இந்த உலகத்துக்கு வந்தாச்சு, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். என்ன பண்ணுவீங்க பண்ணுங்க, பார்த்துக்கலாம், என்னால் முடியும் அப்படின்னு மட்டும் துணிஞ்சு நின்னுங்க. எல்லாமே சக்ஸஸ் தான். நம்ம சக்ஸஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது. முதல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ட், அதாவது தன்னம்பிக்கை ஒன்று இருந்தால் நம்ம எதை வேணாலும் தைரியமாக நல்லபடியாக செய்யலாம். செய்கிறது மட்டும் இல்லை, நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாகவும் இருக்கலாம். அதில் ரொம்ப 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 துளியூண்டு அளவு நானும் இருக்கேன். என்னென்னா, இந்த டான்ஸை எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான கண்ணோட்டத்தில் பார்த்தாங்க. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, இது எனக்கு பிடிச்ச ஒன்று, சந்தோஷமாக நான் ஆடுறேன், அதை பார்த்து ஏதோ ஒருத்தராவது சந்தோஷப்படுறாங்க. அதுவும் நான் ஆடுற இடத்துல பெரியவங்க வாழ்த்துவாங்க. அவங்க வாழ்த்துறதுங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். என்னென்னா, நம்ம ஜென்ரேஷன் கூட ஏற்றுக்குவோம். ஆனால் அவங்க வாழ்த்துறாங்கன்னா